பிக் பாஸ் சீசன் 9 இறுதி நாள் வாக்குக்கு அப்படின்னு இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். நான் அன்அஃபிஷியல் ஓட்டிங் எடுத்து பார்க்குறேன். என்னங்க 2,82,000 ஓட்டு திவ்யாவுக்கு போட்டிருக்காங்களாம். 41,000 ஓட்டு தான் அரோராவுக்கு. என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலையே இது. அதேமாரி ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அது வந்து திவ்யா கணேஷ் பிஆர் அந்த பிஆர் பாட்ஸில் பண்ண ஒரு வீடியோ தான். ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானுங்க. அதில் வந்து டக்கு 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 டக்குன்னு அப்படி மாறி மாறி ஓட்டு போட்டுனே இருக்குது. அது அன்அஃபிஷியல் ஓட்டு போட்டுட்ருக்கானுங்க இந்த இதில் தான். இதில் ஓட்டு போட்டு என்ன அந்த ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அஃபிஷியலில் அந்தமாரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அஃபிஷியலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓட்டு மிஸ்டு கால் 10 மிஸ்டு கால் என்னமோ கொடுக்கலாம் போல இருக்கு. நான் ஃபினாலே வைக்கல, யாருக்குமே ஓட்டு போடல. அந்த 4 கேரக்டர் திவ்யா ஓகே விடுங்க, நீங்கள் யாருன்னா போட்டு ஜெயிக்க வைங்க. சபரி சபரி விக்கல் விக்ரம்லாம் ஃபினாலேயில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அரோரா சின்க்ளேயர் ஃபைனலிஸ்டா, ஐயோ அப்படி தாங்க இருக்குது. அதனால் நான் ஓட்டு போடலை. ஆனால் நிலவரத்தை உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலில் திவ்யாவுக்கும் சபரிக்கும் பயங்கர டஃப் போகுதாங்க. நல்ல ஒரு டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கே இருக்குது இல்லையா டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரிலாம் இல்லையா இது அஃபிஷியலில். இந்த மாதிரி இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லையா, நெக் டு நெக் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. திவ்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏவி போடுறாங்கல்ல, நட்பு ஏவியில் அம்மாவை காணும், காமெடி ஏவி போட்டானுங்க அதுலேயும் காணும். எப்படி ஜாக்பாட்டில் சே கொடுமைங்க. திவ்யா அந்த 200% எஃபெக்டும் உண்மை தான். பிஆர்லாம் வச்சுருக்கிறாங்க, வச்சதுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்க. டைட்டிலா அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. சரி திவ்யா கொடுக்கலாம், வேறு யாருக்கு, சபரிக்கு கொடுக்கலாமா? ஐயோயோ வேண்டாம் வேண்டான்னு தோணுது. ஏன் சபரி நல்லவர் தானே ப்ரோ, அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லவர் தான், கண்ணை அடித்து பண்ணார், அது கேமு, அதை நான் ஒத்துப்பேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த சாண்ட்ரா விஷயத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டார்ல, அது ரொம்ப என்னை காயப்படுத்துச்சு. அந்த சபரியால் தாங்க இந்த ரெட் கார்டே இஷ்யூ செய்யப்பட்டுச்சு. சபரியினுடைய அந்த ட்ராமாவில் மயங்கி தான். ஏன்னா இன்னும் மாதிரியான ஆக்டிங் போட்டாங்க அந்த ஆள், அதனால எனக்கு பிடிக்கல. அப்போ விக்கல் விக்ரமே ஒன்றுமே பண்ணலிங்க அந்த ஆள், அவரும் வேண்டாம். அரோரா சின்க்ளேயர் எனக்கு அந்த மூஞ்சை கண்டாலே எனக்கு விருப்பாகுது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் திவ்யாவே ஜெயிக்கட்டும்.